புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவிடம் வருகிற யோவானின் சீடர்கள் நோன்பை முன்வைத்து கேள்வி ஒன்றை எழுப்புகிறார்கள். சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை? அதாவது இயேசுவின் இறையாட்சிக்கு குழுமத்தை ஓர் அமைப்பாக மாற்ற நினைக்கிறார்கள், அல்லது அது ஓர் அமைப்பு என தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இயேசு அதை வெளிப்படுத்துகிறார். தம் குழுமத்தில் நிலையான சட்டம் எதுவும் கிடையாது. தாம் இருக்கும் வரை ஓர் ஒழுங்கு, தான் சென்ற பின் இன்னோர் ஒழுங்கு, மணமகன் இருக்கும் வரை மகிழ்ச்சி, மணமகன் சென்றவுடன் துக்கம், நோன்பு, ஒரு வகையான சூழலிய அறநெறியை, அதாவது ஆங்கிலத்தில் லிஸ்டுவேஷன் எத்திக்ஸ் முன்மொழிகிறார் இயேசு. மேலும் பழைய துணி மற்றும் பழைய மது என்னும் உருவகங்கள் வழியாக தம் கொள்கைகள் பழையவற்றோடு பொருந்தாது எனவும் தெளிவுபடுத்துகிறார். ஈசாக்கு ரெபேக்கா வழியாக இரு மகன்களை பெற்றெடுக்கிறார். மூத்தவர் ஏசா, இளையவர் யாக்கோபு. யாக்கோப்பின் மேல் ரெபேக்கா மிகுதியான அன்பு கூர்ந்தார். அதீத அன்பின் ஆபத்தை இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கிறோம். பார்வை மங்கி வாழ்வின் இறுதி காலத்தில் இருக்கும் ஈசாக்கு மூத்த மகன் ஏசாவுக்கு ஆசி வழங்க விரும்புகிறார். ஈசாக்கின் சொற்களை மறைவாக நின்று கேட்கிற ரெபேக்கா யாக்கோப்பிடம் உணவு கொடுத்தனுப்பி ஏசாவுக்குரிய ஆசியை யாக்கோபு பெற்றுக்கொள்ளுமாறு செய்கிறார். எழுந்து உட்கார்ந்து என் வேட்டையை உண்ணுங்கள் என சொல்கிறார் யாக்கோபு. விளையாட்டில் மாட்டிக்கொள்கிறார் ஈசாக்கு. கடவுளாகிய ஆண்டவரால் தான் இது நிகழ்ந்தது என இந்நிகழ்வுக்கு இறைவனையும் உடந்தையாக்குகிறார் யாக்கோபு. யாக்கோபு அணிந்திருந்த விலங்கு தோளாடைகளையும் முகர்ந்து பார்த்து அவர் கொண்டு வந்த திராட்சை ரசத்தை பருகி ஈசாக்கு யாக்கோப்புக்கு ஆசி வழங்குகிறார். இளைய மகன் தேர்ந்து கொள்ளப்படுதல் என்னும் கருத்துருவை இது நியாயமாக்கப்படுவதாக இருந்தாலும் மூத்த மகன்கள் காயின், இஸ்மயேல், ஏசா இவர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுவது வேதனை அளிக்கிறது. கடவுளின் திட்டமா, தாயின் பாரபட்சமா, குடும்பத்தில் அரசியலா? விடை தெரியாத கேள்விகளில் ஒன்றாக இது இருக்கிறது. ஆனால் அறநெறிப்படி அனைத்தும் நடப்பதில்லை என்பதே இந்நிகழ்வு சொல்லும் பாடம். ஒரு நிகழ்வு நடக்கிறது, அவ்வளவுதான். அதன் விதிமுறைகள் பற்றி ஆராய்ச்சி செய்வதில் பயனில்லை. எந்த ஒரு நிகழ்வும் சூழலின் அமைவுதானே தவிர இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது என யாரும் எதையும் வரையறுக்க இயலாது. முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், யாக்கோபின் துணியும் திராட்சை ரசமும் ஈசாக்கை ஏமாற்றுகின்றன. நற்செய்தி வாசகத்தில் இவ்விரண்டையும் உருவகங்களாக பயன்படுத்தி யோவானின் சீடர்களின் தவறான புரிதலை திருத்துகிறார் இயேசு. வாழ்வின் நிகழ்வுகள் அவை நடக்கும் தலம் மற்றும் இடத்தை பொறுத்தே பொருள் தருகிறது. நோன்பு பற்றிய பழைய நெறிமுறை புதிய மணமகனாகிய இயேசுவுக்கு பொருந்தாது. தனிப்பட்ட வாழ்க்கை நிகழ்வுகள் கதையின் இறுதியிலேயே முழுமையான பொருள் தருகிறது. யாக்கோபு பெற்ற ஆசி அவருக்கு அச்சமும் கலக்கமும் தந்ததை இறுதியில்தான் வாசகர் அறிவார்.
யாக்கோபுக்கு மாற்றம் தேவைப்பட்டது. அவர் அதை விரைவில் அடைவார். நோன்பு பற்றிய புரிதல் இயேசுவின் இறப்புக்கு பின்னரே சீடர்களுக்கு புரியும். எதற்காக ஆசி தேவை? 1. ஆசீர் நம்முடைய எதிர்நோக்கை நீட்டிக்கிறது. 2. ஆசீர் நமக்கு நேர்முகமான ஆற்றலை தருகிறது. 3. ஆசீர் அன்பை கூட்டுகிறது. இதற்கு மாறாக ஒருவர் தனக்கு ஏற்பட்ட அநீதியின் காரணத்தால் மற்றவருக்கு வழங்கும் சாபம், அல்லது ஆற்றல் இல்லாத ஒருவர் ஆற்றல் பெற்ற ஒருவர் மேல் தன் இயலாமையில் ஏவும் சாபம் அடுத்தவரை அழித்துவிடும் அளவுக்கு செல்கிறது. அன்பு ஒன்றே சாபத்தை நீக்கும் ஆற்றல் கொண்டது. தவளையும் இளவரசியும் கதையில் வருவது போல இன்றைய முதல் வாசகத்தில் ஏசா தன் தந்தை ஈசாக்கிடம் மிகவும் சோகமான கேள்வி ஒன்றை கேட்கிறார். அப்பா, உம்மிடம் ஒரே ஆசிதான் இருந்ததா? எனக்கும் ஆசி வழங்க வேண்டும் அப்பா என்று சொல்லி கூக்குரலிட்டு அழுகிறான். தன் தம்பி தனக்கு இழைத்த துரோகம், அதற்கு உடந்தையான தாய், அவசரப்பட்ட அப்பா என எல்லார் மேலும் இந்த ஏழை அண்ணனுக்கு கோபம் வந்திருக்கும். இந்த அண்ணன்கள் பல நேரங்களில் பாவம் தங்களுக்குரியவற்றை தம்பிகள் தட்டி பறிக்கும்போது கையறு நிலையில் புலம்புவார்கள். ஊதாரி மைந்தன் எடுத்துக்காட்டில் வரும் அண்ணனைப் போல ஏசாவின் கேள்வியில் ஏமாற்றப்பட்டதன் வழி நிறையவே தெரிகிறது. ஆனால் கதையின் கடைசியில் ஏசாவே யாக்கோப்புக்கு ஆசியாக மாறுகின்றார் தன்னுடைய பெருந்தன்மையால்.